Hello viewers, very firstly எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wishing you all a happiest new year. And yes, secondly, முதல்ல ஒரு பெரிய சாரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய இந்த சேனல் சம்மந்தப்பட்டு எனக்கு உதவி பண்ணவர்களுக்கும், நான் ஆரம்பித்த காலத்திலேருந்து எனக்கு உதவி பண்ணவர்களுக்கும், ப்ளஸ் இடையில ஒரு 1.5 வருஷ கேப் ஆயிடுச்சு. நான் வீடியோஸ் போட முடியல. அது என் பர்சனலான சில இஷ்யூஸ்னாலையும், ப்ளஸ் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. பட் தட்ஸ் ஆல் ஃபைன். ஐ எம் பேக் ஆன் ட்ராக் வித் ஆஸ் யூஷுவல் பேக் ட்ராக் ஸ்டுடியோஸ். ஃபைன். ஸோ அதுதான். பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னால், ஏன்னா 1.5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக 1.5 வருஷத்தில் நடந்த எந்த விதமான விஷயங்களையும் நம்ம அப்டேட் பண்ணலை. பட் தட்ஸ் ஆல் ஃபைன். ரீசெண்ட்லி வந்த நியூஸ் லேருந்து நம்ம ஆரம்பித்தா சரியானதாக இருக்கும். ஏன்னா 2025 முதல் நாள் முதல் பதிவாக இதை வெளியிடுறோன்னும் பொழுது, அப்போது ரீசெண்ட்லி வந்த முக்கியமான ஃபினான்ஷியல் நியூஸ் ஃபார் இந்தியா அதிலிருந்து துவங்கிறது தான் சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து தொடங்கும். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் நோட்டிஸ்ட், பட் ஸ்டில் நான் என்னுடைய அனாலிசிஸ் படி நான் பார்த்ததில் நிறைய எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸுமே இந்த விஷயத்தை பெருமளவில் நோட்டிஃபை பண்ணலை. ஸோ அதுதான் நான் முன்னாலேயே சொன்னது போல், நம்ம சேனலோடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே வந்து பணம் சார்ந்து நம்மளை ஓட சொல்கிற சமுதாயமும், பணம் சார்ந்து பணத்தை நோக்கியே ஓட சொல்லிட்டு இருக்கிற இந்த சொசைட்டியும் சரி, பேரண்ட்ஸும் சரி, மற்ற எல்லாமே சரி, எந்த இடத்துலையும் எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயும் ஏன் அந்த பணத்தை நோக்கி ஓடணும், அதுக்கு பின்னால் இருக்கிற ஃபிலாசபிக்கல் சயின்ஸ் என்ன, அல்லது அதுக்கு பின்னால் இருக்கிற எஜுகேஷ்னல் திங்ஸ் என்னன்றதை ஃபுல்லஸ்ட்டாக நமக்கு சொல்லித்தரது இல்லை. டேம் ஷுர் இல்லை. ஸோ அதோடைய நோக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம சேனல் இல்லையா? ஸோ அதனால் ஆர்பிஐ தான் அடித்தளம் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் கவர்னன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்னன்ஸ் ஆர்பிஐ தான் ஃபினான்ஸை பொறுத்த வரையில் பேசிக்கான விஷயம். December 11th ஆர்பிஐயோட கவர்னர் வேற ஒரு நபர் மாற்றப்படுறார், ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா. ஏன் அப்படின்னா, ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா யாருங்கிறது முன்னால் அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை, அவர் ஏன் மாற்றப்பட்டார், அதுவும் December 11, 2025 பிறக்கிறதுக்கு முன்பு கடைசி மாதத்துலேயே அவர் ஏன் அவ்வளோ அவசரமாக கவர்னர் மாற்றப்பட்டாருன்ற ஒரு கருத்தை நம்ம சொல்லிடணும்ல. அதுக்கான ரீசன் என்னென்னா, 2025 ஆஸ் பர் இன்டெலிஜென்ஸ் ப்ரெடிக்ஷன் 2025 இந்தியா ஃபினான்ஷியலாக சில டவுன்ஃபால்ஸை சந்திக்க நேரிடுது. இது ஒரு நெகட்டிவான நியூஸாக யாரும் எடுத்துக்க வேணாம், பட் யா இட்ஸ் அ ஃபேக்ட். ஆஸ் பர் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இந்தியா இஸ் கோனா ஃபேஸ் சம் ஃபினான்ஷியல் டவுன்ஃபால்ஸ் பை 2025. ஸோ அதை முன்னாலேயே ப்ரெடிக்ட் பண்ணதுனால அதை அந்த அளவுக்கு போக விடாமல், அந்த அளவுக்கு டவுன்ஃபாலை ரீச் பண்ண முடியாமல் தடுக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா அவரை வந்து ஆர்பிஐயோட கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஏன் அவர் ஆர்பிஐ கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணாங்கன்ற காரணத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய கெரியருக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் கெரியர், அது வெறும் இன்ட்ரோ. ஏன்னா அவர் ஏன் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாருன்னு சொன்னது வெறும் இன்ட்ரோ. அதுக்கான அப்கமிங் வீடியோஸை நம்ம கண்டிப்பாக ரெகுலராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அவர் எங்கே கிராஜுவேட் ஆனார்லேருந்து ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். he was a graduate of computer science and engineering at IIT கான்பூர். அவர் மாஸ்டர்ஸ் பப்ளிக் சர்வீஸ் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறாரு. எங்கன்னா யூஎஸ்ஏல அவர் அதோடைய மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறாரு. தென் ஹி வாஸ் அ 1990 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் 1990 பேட்ச் ராஜஸ்தான் கேடர். அதை விட ரொம்ப முக்கியமானது, ஹி வாஸ் த 26th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. இந்த 26th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐன்றதுக்கு முன்னால் அவர் என்னவா இருந்தார்? ஏன்னா பிகாஸ் 1990 பேட்சோடைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு அந்த கேடர்லேருந்து வெளிவந்த ஒரு நபர் 26th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயா இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு முன்னால்
இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் என்னவா இருந்தார், எதனால் இந்த பதவி, இந்த முக்கியமான நாட்டினுடைய முக்கியமான ஒரு பதவியில் அவர் இருக்கிறாரு, ஒரு பொசிஷனில் இருக்கிறாருன்றதுக்கான விஷயங்கள், அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றது. அதுக்கு முன்னால் he was a chairman of REC and DOR. REC அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் ரன் ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் ஒரு சேர்மனாக அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். அண்ட் தென் அகெயின் டிஓஆர், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதுலேயும் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார் அவர். ஸோ இதுக்கப்புறம் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, he served as an government nominee on the central board of RBI. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். he served as an central board of RBI as a government nomineeன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி அவர் அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கான ஒரு அதிமுக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஸோ தட் 2025 வரப்போகிற ஃபினான்ஷியலான டவுன்ஃபால்ஸை நம்ம முன்னெச்சரிக்கையாகவே நம்ம எதிர்கொள்கிறது தயார்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பொசிஷனெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு க்ரோத்தில் வளர்ந்த ஒரு நபர் வந்து இருந்தால் சரியாக இருக்கும்ன்றதுனால தான் ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களை வந்து 2024 December 11 அன்னைக்கு Governor of RBI, Sanjay Malhotra just takes over the RBI on 2024 at December 11. ஸோ இதுதான் இன்றைக்கான கண்டென்ட் இதுதான். அண்ட் இதை பற்றின ஃப்யூச்சர் வீடியோஸ் டெஃபினெட்லி போக போக நம்ம சேனலில் வரதான் போகுது. இதெல்லாம் வெறும் இந்த வீடியோ பார்க்குறது மூலயமாவோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது மூலயமாவோ அது அப்படியே கடந்து செல்லாமல் இதை பற்றின சில ஆராய்வுகளை நீங்களும் உங்களுடைய பர்சனலாக நீங்கள் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் எஜுகேஷனை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ, அது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன் ஃபார் ரொம்ப முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. ப்ளீஸ் டூ ஃபாலோ தட் ஆல் தோஸ் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் திங்ஸ். ஸோ அதுதான். இணைவோம் இனத்தால் அல்ல அன்பால், எழுவோம் பணத்தால் அல்ல அறிவால், இணைந்தே எழுவோம். நன்றி.